பேப்பர் டிஸ்கஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிரேட் 3ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு ஸ்கூல் டேர்ம் எக்ஸாம், அது மாதிரி ஃபைனல் எக்ஸாம், ஜிசி ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சில பிள்ளைகள் வந்து டேர்ம் எக்ஸாம் பேப்பர், ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை யாராவது டிஸ்கஸ் பண்ணுவாங்களான்னு தேடிக்கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வாகத்தான் நாங்கள் இந்த வெரி ஸ்பெஷலான ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு இந்த திட்டத்தில் பரிபூர்ணமா பேப்பரை வழங்கப்படுத்த போறோம். வெரி சிம்பிளான மெத்தட்ல அவங்களுக்கு வழங்குற ஒரு வேயில வழங்கப்படுத்த போறோம். அவங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் அதை வாட்ஸ்அப் கூடாக அவங்களை அனுப்ப சொல்லி அதை பூரணமா கிளியர் பண்ணி கொடுக்க போறோம். இப்படியான ஒரு ஸ்பெஷலான ஒரு திட்டம். பேப்பர் டிஸ்கஷன், டேர்ம் பேப்பர் மட்டுமில்ல, ஃபைனல் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். இந்த திட்டத்தில் ஒவ்வொரு கிரேடுக்கும், கிரேட் 3க்கு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப், கிரேட் 4க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், கிரேட் 5 இப்படின்னு ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். அந்த குரூப்ல நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. எங்களோட ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. நான் உங்களுக்கு அந்த குரூப்புக்குரிய லிங்க் அனுப்புறேன். நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். உங்களோட கிரேடுக்குரிய குரூப்ல நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளணும். அது பிறகு நான் என்ன செய்ய வேண்டாம், ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அனுப்புவேன். இப்ப நீங்க எதிர்நோக்க போற டேர்முக்குரிய ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அனுப்புவேன். அந்த பிடிஎஃப் ஃபைல்ல இருக்கிற அந்த டேர்ம் பேப்பரை, உங்களோட கிரேடுக்குரிய டேர்ம் பேப்பரை நீங்க பிரிண்ட் பண்ணி அந்த பேப்பரை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேஸ்ட் பண்ணணும். அது நீங்க எந்த நிலைமையில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க கட்டாயம் அந்த 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 பேப்பரை நீங்க பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வாசிக்க தெரியாத ஒரு பிரச்சனை இருக்கலாம். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, எனக்கு வாசிக்க தெரியாத சார் என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வாய்ஸ்ல போடலாம், இல்லாட்டி டெக்ஸ்ட் மெசேஜ்ல அனுப்பலாம். நான் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லுவேன். உங்களுக்கு வாசிக்க தெரியும், ஒவ்வொரு சொல்லும் கருத்து வழங்காது. அப்ப நீங்க அந்த கருத்து வழங்காத பிரச்சனை தெரியும். இப்படித்தான் நாங்க அந்த பேப்பரை கொண்டு போறோம். அப்ப அவரவர் நிலையிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிள்ளைகளை டெவலப் பண்ண போறோம். அப்படி ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். ரைட். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல ஒரு பேப்பர் அனுப்பிட்டேன். நீங்க அதை சுயமா செய்ய போறீங்க. ஒரு நடுத்தரமான ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கும். அவரு பேப்பரை செய்ய வலிக்கிறார். அவருக்கு ஒரு சில வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியாது. எல்லா வேர்ட்ஸுக்கும் இல்லை, ஒரு சில வேர்ட்ஸுக்கு வாசிக்க தெரியும், ஒரு சில வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியாது. தெரியாத வேர்டு என்ன செய்யணும், அவரு இப்படி அந்த தெரியாத வேர்டை அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணிட்டு அதுல பார்ட் ஆஃப் ஸ்பீச், அதுல மீனிங் எங்க பார்க்கலாம், டிக்ஷனரியில பார்க்கலாம். டிக்ஷனரியில மீனிங் பார்க்க உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க, நான் எப்படி டிக்ஷனரியில மீனிங் பார்க்கறேன்னு சொல்லித்தார். டிக்ஷனரியில மீனிங் பார்க்க தெரிஞ்சது பிறகு நீங்க இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச், அந்த உரிய வேர்டுக்குரிய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னங்கிறது வழங்கணும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது என்னன்னு வழங்காட்டி அந்த பிரச்சனை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரிவிங்க, நான் அதுக்குரிய தீர்வு என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னா, அதுக்குரிய மீனிங்க அதுக்கு பக்கத்துல எழுதி வைங்க. இப்படி ஒரு அம்புக்குறி போடுங்க, வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு மீனிங் எந்தெந்த வேர்டுக்கு தெரியாதோ அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணி அம்புக்குறி போட்டு பாடம் ஸ்பீச் எழுதி அதோட மீனிங்கை தமிழ்ல எழுதுவீங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்படி ஒரு டெஸ்ட்ல அடிக்கிற தெரியாத வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் மீனிங்கை கண்டுபிடிங்க. அது பிறகு அந்த டெஸ்ட்ல வந்து அந்த என்ன பல சென்டென்சஸ் சரி, அதுல ஒரு சென்டென்ஸ் இப்ப நீங்க வேர்ட்ஸுக்கு மீனிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது கட்டம், ரெண்டாவது ஸ்டெப்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா, அந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் வழங்கினது பிறகு அந்த சென்டென்ஸ்ல மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. அதுவும் உங்களுக்கு வழங்கலைன்னா அந்த படி நோட் பண்ணி வைங்க. அது பிறகு அது கேள்வியை கொஞ்சம் செய்யற டெக்னிக்கை யோசிச்சு அது 7 மண்டா செய்யுங்க. 7 அப்படியோ உங்களுக்கு 7 மணத்தை செய்துட்டு வைங்க. அப்படியே ஒவ்வொரு கேள்வியா நான் அனுப்பின பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கேள்விகளையும் கொஞ்சம் செய்து ட்ரை பண்ணி ஓரளவுக்கு உங்களால முடிஞ்சதை செய்து வைங்க. அது பிறகு நான் என்ன செய்வேன்டா, நான் அனுப்பின பிடிஎஃப்க்குரிய அந்த எக்ஸாம் பேப்பருக்குரிய அந்த விளக்கத்தை வந்து ஒவ்வொரு டெஸ்டா, ஒவ்வொரு வேர்டா, ஒவ்வொரு சென்டென்ஸை உருவாக்க பயன்படுத்தின அந்த ஸ்ட்ரக்சரை, கிராமரை வழங்கப்படுத்தி, டெக்னிக்கை வழங்கப்படுத்தி நல்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லா விளக்கம் ஒன்று தந்து, அடுத்தது இப்ப நீங்க டேர்ம் பேப்பர் டிஸ்கஸ் பண்ற டைம்ல சில நேரம் யோசிப்பீங்க, நான் ஒழுங்கா டெக்ஸ்ட் புக் படிக்கல, ஒர்க் புக் படிக்கல, அப்ப நான் எப்படி இந்த பேப்பர் டிஸ்கஷன் எனக்கு வழங்கும், அப்படி யோசிக்க வேண்டாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு காமனான ஒரு பாடம். காமனான பாடம் என்றால் அதுல டெஸ்ட் பண்றது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிற கிராமர், அது மாதிரி ஒகாபுலரி, அது மாதிரி உங்களுக்கு ரீட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்கிற அந்த ரீடிங் ஸ்கில்ல தான் பெரும்பாலும் செக் பண்ணுவாங்க. சில கேள்விகளை பொறுத்த அளவுல பாடப்புத்தகத்திலிருந்து வரும். அப்படி வர கேள்விகளுக்கு நான் பாடப்புத்தகத்தில் இருக்கிற அந்த பாடத்தை கொஞ்சம் நோமலா சொல்லி உங்களுக்கு அந்த கேள்வி வழங்கப்படுது. அப்ப டெக்ஸ்ட் புக் நீங்க படிச்ச ஒரு ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, படிக்காத ஒரு ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வழங்குற வெயில எங்களால வழங்கப்படுத்த இயலும். அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வார பிரச்சனை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த பேப்பரை நான் ஒவ்வொரு வேர்டா, ஒவ்வொரு சென்டென்ஸ்ல கிராமரையும் வழங்கப்படுத்தி அதுக்குரிய பாடத்தையும் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லி அழகான முறையில டெக்னிக்கை சொல்லி உங்களுக்கு அந்த கேள்வியை கம்ப்ளீட்டா வழங்கப்படுத்தி ஒரு வீடியோ ஒன்றை நான் ரெடி பண்ணி யூடியூப்ல போட்டு உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பு. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி யூடியூப்ல
உங்களுக்கு கிடைக்கிற டைம் பாருங்க. உங்களுக்கும் டைம் இல்லையா, கிடைக்கிற டைம் பாருங்க. கொஞ்சம் பார்த்துட்டு பிஸியா புஷ் பண்ணிட்டு உங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி அதை கண்டினியூ பண்ணுங்க. அவசரம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைம் இருக்கிற டைமும் பாருங்க. அவசரமா பார்த்து 4-5 பேப்பர் செய்யணுங்கிற வேகத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவசரமா பாருங்க. ஒரு 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 பேப்பர் முடிய அடுத்த பேப்பரை பிரிண்ட் எடுத்து அதை கொஞ்சம் நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. அது பிறகுதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேப்பரை ஃபேஸ் பண்ணி பிரச்சனை எல்லாம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். அடுத்து நீங்க யூடியூப்ல பார்த்து படிக்கிறது அவ்வளவு பொருத்தம் இல்லை சார். எனக்கு எது டவுட் வந்து நான் உடனே கேட்கணும். அப்பதான் எனக்கு அந்த டவுட் நீங்க கிளியர் பண்ணணும். அப்படி அது சரிதான். இருந்தாலும் என்ன செய்யுங்கன்னா, யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல உங்களுக்கு எதுவும் டவுட் வந்து உடனே எங்களோட ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த டவுட்டை அந்த கேள்வியை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று போடுங்க. லைவா கேட்கிற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த வாய்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை வந்து அல்லது கால் பண்ணி கதைச்சி அந்த டவுட்டை கிளியர் பண்ணேன். அல்லது அது ஒரு பெரிய டவுட்டா இருந்தா நான் அதை வீடியோவை செய்து நான் உங்களுக்கு யூடியூப்ல அனுப்புவேன். இதை வந்து சிலர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, எப்ப எங்களோட கிளாஸ் எந்த நாள்ல நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும், ஜூம் மீட்டிங் எப்ப இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இதை ஜூம்ல கிளாஸை செய்யலாம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம். இப்போ ஒரு ஆளுக்கு கிடைக்கிற டைம் மற்ற ஆளுக்கு கிடைக்கிறது, இன்னொரு ஆளுக்கு கிடைக்கிற டைம் அடுத்த ஆளுக்கு கிடைக்கிறது. அப்ப ஒரு டைம் சரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில ஆளுக்கு கவரேஜ் பிரச்சனை, சில ஆளுக்கு போன் இல்லாத பிரச்சனை, சில ஆளுக்கு போன் பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க வெளியாரு, சில ஆளுக்கு சிஸ்டர் பிரதருக்கு கிளாஸ் நடக்கும், அவருக்கும் கிளாஸ் இருக்கு. அப்ப போனை எல்லாருக்கும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி பல பிரச்சனைகள். அதனால ஜூம் கிளாஸ்ங்கிறது வந்து நாங்க செய்வோம். எப்ப செய்வோம்னா, ஒவ்வொரு கிரேட்டுக்கும் ஒவ்வொரு நாள் கிழமையில அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு வர பிரச்சனைகள், எங்கட ப்ரொஜெக்ட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு வர பிரச்சனைகள், அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், பிடிஎஃப்ல எக்ஸாம் பேப்பர் குரூப்ல அனுப்புறோம். அதை அவங்க பிரிண்ட் எடுத்து முதல் கட்டமா செய்து பார்க்காங்க. அதுல வர பிரச்சனைகள் இன்னைக்கு வாட்ஸ்அப் கூட அறிவிக்காங்க. அது பிறகு நான் அவர்களுக்கு நான் அனுப்பின அந்த பேப்பருக்குரிய முழு விளக்கத்தையும் வீடியோ கூடாக நான் பதிவு செய்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அவங்களுக்கு நான் அனுப்புறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சந்தேகங்கள் கிளியர் ஆகுது. அதையும் தாண்டி வர சந்தேகங்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப் கூட கேட்காங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அவங்களோட சந்தேகங்கள் பரிபூர்ணமா கிளியர் ஆகுது. இதையும் தாண்டி சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இருக்காங்கிறத நான் கேட்டு அறிஞ்சு கொள்ளணும் நேரடியாங்கிறதுக்காக ஒரு ஜூம் கிளாஸ் வந்து நான் ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒரு டைமுக்கும் யாரையும் பாதிக்காத வகையில் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் குரூப்ல அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்க எல்லாரும் அந்த ஜூம் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி உங்களுக்கு நான் அனுப்பின பிடிஎஃப் ஃபைல் கிடைச்சதா, அதை பிரிண்ட் பண்ணீங்களா, செய்து பார்த்தீங்களா, எதுவும் டவுட்ஸ் வந்துச்சா, வீடியோ யூடியூப்ல அனுப்பினதை பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக விளங்கிச்சா, அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்களா, யார் யார் என்னென்ன எப்படிங்கிறத நான் அறிஞ்சு கொள்வேன். அப்ப அவங்க ஏதாவது பிரச்சனையை சொன்னாங்கன்னா அதை அடுத்த வீடியோல அடுத்த ஸ்டெப்ல நான் அவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணுவேன். இப்படி ஒரு நேர்த்தியான ஒரு ஸ்பெஷலான ஒரு திட்டம் தான் இது நீங்க ஜூம் கிளாஸ் எதிர்பார்க்க வேணாம். இது யூடியூபோட கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஹாட்லைனோட கனெக்ட் பண்ணி அவங்க வாட்ஸ்அப் கூட லைவா பேசலாம். வீடியோவை அவங்களுக்கு வர எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாங்க யூடியூப் கூட அதை கிளியர் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நாங்க அனுப்புற பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின் மட்டும் தான் வழங்கப்படுத்த முடியும் இல்ல. எங்களோட கொஸ்டின் பேப்பரை முடிச்சுட்டு நீங்க வேண்டிய அளவுக்கு 10 பேப்பர்னாலும் செய்யுங்க, 5 பேப்பர்னாலும் செய்யுங்க, 4 பேப்பர்னாலும் செய்யுங்க, ஒரு பேப்பர்னாலும் வேற உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு எது ஸ்டாண்டர்ட் பாடுதோ அந்த பேப்பர் எடுத்து செய்யுங்க. அதுல வர சந்தேகங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் கூட கேளுங்க. அதுக்குரிய விளக்கத்தையும் நாங்க யூடியூப்ல செய்து உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க அதையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. உங்களுக்கு ஸ்லோவா பார்க்கணும், ஸ்லோவா பாருங்க, ஸ்பீடா பாருங்க, ரிப்பீட் பண்ணி பார்க்கணும், ரிப்பீட் பண்ணி பாருங்க. எப்படி வேணாலும் பார்த்துக்கோ. சரிதானே? இப்படியான ஒரு கிளியரான ஒரு திட்டம். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகணும். அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. அது பிறகு ஒவ்வொரு கட்டமா நாங்க அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போவோம். சரிதானே? எது பண்ணா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை எங்களோட கதைச்சு கொள்ளலாம். சரிதானே? ஓகே, தேங்க்யூ.